வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். அது என்னென்னா, மட்டனில் நம்ம கோலா உருண்டை செய்கிறோம்ல, அதே டேஸ்ட்டில் வாழைக்காயில் இன்றைக்கி கோலா உருண்டை செய்ய போகிறோம். அது நல்லா வித்தியாசமாக இருக்கும். நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு கூட அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா பிடிக்கும். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வாழைக்காய் 2 எடுத்துக்கணும். 2 எடுத்துகிட்டு இந்த ஓரம் கட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி தட்டில் வேக வைக்கணும். இல்லைன்னா குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். இது குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு இது தோல் இப்படியே உச்சிட்டா அழகாக வந்துடும். தோல் தேவையில்லை நமக்கு. இது நம்ம இது திருவி எடுத்துக்கலாம். இதில் கேரட் திருவியில் இல்லைன்னா கையிலே கூட மசிச்சிக்கலாம். இது செஞ்சுட்டா நம்ம நல்லா ஈஸியாக கட்டி இல்லாமல் ஈவனாக வந்துடும். வாழைக்காயை திருவி வச்சுருக்குறோம், கட்டி இல்லாமல் இருக்குது. இது எப்படியே இருக்கட்டும். அடுத்தது இதுக்கு தேவையான மசாலெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குது, பட்டை ஒரு சின்ன பட்டை, லவங்கம் ஒரு 3, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, தேங்காய் 2 ஸ்பூனு, பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூன் மாதிரி எடுத்துக்குது, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராமு, 2 பச்சை மிளகா 2. இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பானலில் கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் மாதிரி ஊற்றிக்கலாம். பானலில் எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இது பட்டை லவங்கம் போட்டுடலாம். சோம்பு, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், தேங்காய் 2 ஸ்பூன். இந்த பொட்டுக்கடலை தனியாகவே தூள் பண்ணி போட்டுக்கலாம். இதில் போட்டால் கொஞ்சம் சரியாக அரைப்படாமல் இருக்கும். அதனால் இது தனியாக அரைச்சிட்டு பொட்டுக்கடலை மாவு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறினதுனால மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது வறுத்தது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதே கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதை அரைச்சி எடுக்கணுன்றோம். கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இதை எடுத்து வச்சு இப்போ அரைச்சது நம்ம இந்த வாழைக்காயை பவுலில் சேர்த்துடலாம். கை வச்சு கொஞ்சம் மசிச்சிக்கலாம். உருண்டை சேர்ந்து வராது. இப்போ அதை அரைச்சிட்டு வந்தது அதையும் போட்டுக்கலாம். அதில் கூட கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், இது தேவையான உப்பு. இது பொட்டுக்கடலை மாவு தனியாக அரைச்சின்னு வந்துக்குது, அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது அப்புறம் தேவைன்னா நம்ம உருண்டை சேர்ந்து வருதா எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்க வேண்டியது தான். இந்த மசாலாவோட சேர்த்து எல்லாம் உருட்டி வச்சுக்கிது. அது நம்ம சின்ன பால் மாதிரி இவ்வளோ பெருசு பாலாக உருட்டி வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி வைக்கலாம். அது சூடு எண்ணெய்க்கிட்டோம், அதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்துருக்குது. நம்ம அந்த உருண்டை வறுபடுற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 200-250 கிராம் மாதிரி ஊற்றிக்கலாம். அதான் உருண்டை அப்படியே ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். எல்லாம் உருண்டையாக உருட்டிடலாம். அது மாதிரி நம்ம உருட்டுறதுக்கு எண்ணெய் காயறதுக்கும் சரியாக இருக்கும். அப்புறம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ உருட்டி வச்சுக்கிற உருண்டையை முதல்ல ஒன்று போட்டு பார்க்கலாம். நல்லா வெடிக்காமல் உருண்டை நல்லா சேஃபாக வருதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கினா சரியாக போகும். அதனால் ஒன்றே போட்டு பார்த்துக்கலாம். போட்ட உடனே திருப்பக்கூடாது.
ஒரு கொஞ்ச நேரம் விட்டு தான் திருப்பணும், இல்லைன்னா உடஞ்சிரும். சரியாக தான் இது உடையில. இப்போ நம்ம அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துடணும். கொஞ்சம் தீ குறைச்சி வச்சு ஸ்லோ ஃபயரில் வைக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். லேசாக அப்படியே கலக்கி விடணும். இப்போ பெரட்டினாப்புல விடணும், அப்போ தான் உள் சைடு இருக்கிறது மேலே மேலே இருக்கிறது உள்ளே அப்படின்னா நல்லா வேகும். ரொம்ப தீ வச்சா மேலே வெந்துடும், உள்ளே வேகாது, அப்படியே இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தீ கம்மி வச்சு வறுத்துக்கணும். நல்லா சிவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தால் நம்ம எடுத்துடலாம். வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா முருகலாக இருக்குது, மேலே அப்படியே உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். மட்டன் கோலா உருண்டையே தூத்து போயிடும், அந்த அளவுக்கு இருக்குது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப டீ காஃபி குடிக்கும்போது ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் வாழைக்காய் சாப்பிட்லன்னா கூட இதுமாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஸோ பார்க்குறவங்க கலைமணி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து பார்க்க முடியும். இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை.